ஹலோ கைஸ், நான் தான் சிபிஎஸ் பெஞ்ச். இந்த வீடியோவில் ஒரு 30K பட்ஜெட்டில் ஒரு கேமிங் பில்டு ரெக்கமெண்டேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த பில்டு ரெக்கமெண்டேஷன் வீடியோ பண்ணுறதுக்காக எம்டி கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன். நான் ஏன் இந்த சைட் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்டில் பில்டு ஒரு பிசின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சைட்டில் போய் நம்மளுக்கு தேவையான பார்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் வேறு எந்த சைட்லையும் இல்லை. அதனால தான் இந்த சைட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஸ்பெக்கை நீங்கள் வாங்கும்போது நீங்கள் எந்த சைட்டில் வேணால் வாங்கிக்கோங்க. அமேசான் இல்லை ஏபிஜிபி பிரைம் இல்லை எலிட் ஹாப்ஸ் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கடையிலையோ இல்லை ரிச் ஸ்ட்ரீட்லேயோ எங்கே வேணால் வாங்கிக்கலாம். இது ஜஸ்ட் ரெக்கமெண்டேஷன் வீடியோ தான். நான் ஒரு பிசி பில்ட் பண்ணோம், அது எப்படி பில்ட் பண்ணணும் அதை தான் இந்த இதில் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பெக்கு தான் நான் பிசி பில்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வெறும் 22,595 தான் இருக்குது. பேலன்ஸ் ஒரு 7,500க்கு வந்து நம்ம ஜிபி வாங்க போகிறோம். அது வந்து இதெல்லாம் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எப்படி அந்த ஜிபியை வாங்குறதை நான் சொல்கிறேன். ப்ராசஸருக்கு பார்த்தீங்கன்னா Ryzen 5 5500 இந்த ப்ராசஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கோர் 12 த்ரெட் ப்ராசஸர் இது கூட நம்மளுக்கு ரைட் கூலரும் வந்துடும். அதனால் நம்ம கூலர் வாங்க தேவையில்லை. இந்த டிஃபால்ட்டாக வர கூலரை யூஸ் பண்ணிக்கலாம். இது PCI Gen 3ல் வரும். ஸோ அதனால் நான் மதர் போர்டும் 5th Gen B550 இப்போ 500 சீரிஸுக்கு பதிலாக 450 சூஸ் பண்ணியிருக்கேன். மதர் போர்டு பார்த்தீங்கன்னா MSI B450M சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 RAM ஸ்லாட் வருது, ஒரு NVMe SSD ஸ்லாட் வருது, ஒரு PCIe 16X லைன் ஸ்லாட் ஒன்று வருது. அப்புறம் இந்த மதர் போர்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 6 USB போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஈத்தர்நெட் போர்ட் இருக்குது. அதோட ஸ்பீடு என்னன்னு செக் பண்ணிக்கலாம். ஈத்தர்நெட் போர்ட் பார்த்தீங்கன்னா 2.5 Gbps போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட பழைய கீபோர்ட் மவுஸ் எதனா இருந்தால் கூட இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது பழைய ப்ரிஃபரல்ஸ்க்கு யூஸ் பண்ணுற போர்ட் இது. அப்புறம் இதில் ஆடியோ இன்புட் அண்ட் அவுட்புட் போர்ட்ஸ் கூட இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Crucial 8GB 3200 MHz CL22 DDR4 RAM யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 2 எடுத்திருக்கேன், 16GB RAM. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3000 வந்துடும். அதுக்கு முன்னாடி மதர் போர்டு பார்த்தீங்கன்னா 4625 வருது. அதுக்கப்புறம் ப்ராசஸர் 7220 வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் ஸ்டேட் SSD எடுத்திருக்கேன். இது வந்து NVMe SSD, அதுவும் PCI Gen 3. நம்ம ப்ராசஸரும் இதை சப்போர்ட் பண்ணோம். 3000 rupees தான், 500GB SSD இது. பவர் சப்ளைக்கு பார்த்தீங்கன்னா ஆன்டி eSports 650 வாட் பிரான்ஸ் சர்டிஃபைடு பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 3120 வருது. நான் எப்பவுமே வேறு நல்ல பிராண்டு பவர் சப்ளை தான் எப்பவுமே சூஸ் பண்ண சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டியர் லிஸ்ட்டில் இருக்கிற பவர் சப்ளை தான் சூஸ் பண்ணுவேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்டி eSportsஸே கிடையாது. இதில் எல்லா இன்டர்நேஷ்னல் பிராண்டோட பவர் சப்ளையும் இதில் டியர் லிஸ்ட்டில் போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு A+, B- அந்த மாதிரி டியர் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பட்ஜெட் வந்து வெறும் 30Kன்றனால நான் ஆன்டி eSportsஸை சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டியர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்டி eSportsஸே கிடையாது. மற்ற இன்டர்நேஷ்னல் பிராண்டு இருக்கிற எல்லா பவர் சப்ளையும் இந்த டியர் லிஸ்ட்டில் இருக்குது. ஆனால் ஆன்டி eSports இதில் இல்லை. அப்புறம் ஆன்டி eSports வேல்யூ டவர் கேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது 1630 வரைக்கும் தான் இருக்குது. இதில் சீப்பஸ்ட்டு கேஸு, அதனால் இது சூஸ் பண்ணியிருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 22,595 வருது. இப்போ கிராஃபிக் கார்டுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு வந்து செகண்ட் ஹேண்டில் தான் கிராஃபிக் கார்டு வாங்க போகிறோம். இப்போ வந்து கிராஃபிக் கார்டு ப்ரைஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் செகண்ட் ஹேண்டில் சூஸ் பண்ணுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா கேம் லூட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சைட் இருக்குது. கேம் லூட், கேம் நேஷன், இந்த மாதிரிலாம் சைட்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டில் தான் வேறு யாரும் யூஸ் பண்ண ஜிபியை வந்து இந்த சைட்டில் விற்றுருவாங்க. அதை வந்து இவங்க ரீசேல் பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணிவிட்டு. அந்த மாதிரி தான் இந்த ஜிபியூஸ்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு கம்மியாக இருக்குது. நம்மளுக்கு இருக்கிற 8K பட்ஜெட் 7500 பட்ஜெட்டில் நம்மளுக்கு RX 590 வாங்க முடியும், இல்லை GTX 1060 வாங்க முடியும். 3GB தான், இது வாங்க வேணாம்னு சொல்லலாம். இப்போ வர கேம்ஸ்லாம் நிறையா VRAM யூஸ் பண்ணுது. அதனால் நம்ம இது சூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் வெறும் கிராஃபிக் கார்டு சர்ச் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறையா பட்ஜெட் ஜிபியூஸ்லாம் வருது. வெறும் 3000க்கு GTX 980 வருது. அதுக்கப்புறம் RX 580 8GB வெறும் 5500 கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன் நம்ம 30K பட்ஜெட்டில். இது இன்னும் கூட சீப்பாக வாங்கலாம். ஒரு 3K 3.5Kக்கு கோட் பண்ணிங்கன்னா அந்த ஜிபியை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்மளுக்கு GTX 1660 9000 போட்டிருக்காங்க. நம்ம இதை இன்னுமே சீப்பாக வாங்கலாம். அப்புறம் ஒரு 1050 Ti இருக்குது. இது கூட ஒரு நல்ல ஜிபியூ தான். ஆனால் 6000 போட்டிருக்காங்க. ஒரு 3000க்கு பார்கெயின் பண்ணால் நல்லாயிருக்கும் அது. அப்புறம் இதுவும் நல்ல ஜிபியூ தான். RX 578GB, இது 5600 போட்டிருக்காங்க. இப்போ நான் சென்னை வச்சுட்டு வெறும் கிராஃபிக் கார்டு சர்ச் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 1650 7500 போட்டிருக்காங்க. இது ஒரு பேட் ஆப்ஷன் தான். வெறும் 4GB தான் வரும் அதில். அதுக்கு பதிலாக இது வாங்கலாம், 1066GB. எங்கிட்ட 3 ஜிபியூ இருக்குது. $1080 இருக்குது, 1660 Ti இருக்குது, 1060 வச்சுருக்காங்க. இவங்ககிட்ட ப்ரைஸ் மெசேஜ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த 1660 சூப்பராக ஒரு நல்ல ஆப்ஷன் தான். 6GB. இதை வந்து நம்ம ஒரு பார்கெயின் பண்ணி ஒரு 7K 7.5Kக்கு வாங்கிட்டோம்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அப்படி இல்லை எல்லாம் ஃபஸ்ட் ஹேண்டில் வாங்கினோன்னா நீங்கள் ஒரு APU சூஸ் பண்ணலாம். APUன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸருக்கு பதிலாக நம்மளுக்கு Ryzen 5 5600 GTன்ட்டு ஒரு ப்ராசஸர் இருக்குது. இது சூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்புட்டாக கிராஃபிக்ஸ் இருக்கும், இன்டெகிரேட்டட் GPU இருக்கும். இதில்
இதை சூஸ் பண்ணிக்கலாம். இதை சூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பட்ஜெட் வந்து இதுலேயே 27,000 வந்துரும். ஆனா இதை விட பெட்ரு அந்த ஆப்ஷன் தான். இந்த 5500க்கு ஜிபியும் எக்ஸ்டர்னல் ஒரு ஜிபியுமா போட்டோம்னா, இதை விட அது ஒரு 2, 3 டைம்ஸ் பெட்ரு கேமிங்கில் இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் ஓரியன்டட் டாஸ்க்குலாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, அந்த ரூட் போகிறது தான் பெஸ்ட்டு. இதுக்கு பதிலாக உங்களுக்கு வாரண்ட்டி அந்த மாதிரி எதனா அதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு நினச்சிங்கன்னா இந்த ரூட்டுக்கு போகலாம். இல்லை 30K பட்ஜெட்டில் நல்ல கேமிங் ஜிபியூவாக வேணும்னா ஒரு RX 580 நம்மளுக்கு ஒரு 7K அந்த பட்ஜெட்டில் RX 580 எடுத்துகிட்டு அதை இந்த CPU இந்த கான்ஃபிகரேஷனில் ஆட் பண்ணிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். இந்த பில்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஜென்ரேஷன் பில்டு அது. ஒரு 30K பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டாக ஒரு கேமிங் உங்கள் ஒர்க் விஷயம் இந்த சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஒரு 1080p வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான பில்டு தான் இது. 4K கூட பண்ணலாம், பட் நீங்கள் ப்ராக்ஸி கிரியேட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பில்டில். அப்புறம் கேமிங் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் AAA கேம்ஸ்லாம் விளையாடலாம், பட் கொஞ்சம் ஓல்டர் கேம்ஸாக சூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். இப்போ புதுசாக வர கேம்ஸில் கூட விளையாடலாம், பட் வெல் ஆப்டிமைஸ்டு கேம்ஸாக இருக்கணும். அந்த மாதிரி கேம்ஸாக பார்த்து விளையாடுங்க. அப்புறம் இது வந்து ஒரு 30K பட்ஜெட்டில் ஒரு AM4 பிளாட்ஃபார்ம், ஒரு லாஸ்ட் ஜென்ரேஷன் பிளாட்ஃபார்ம் இது. இப்போ வந்து AM5 AMD யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே AM5 பிளாட்ஃபார்மில் கூட நம்ம பண்ணலாம், பட் கொஞ்சம் நம்மளுக்கு இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஜிபி யூஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து இன்டகிரேட்டட் ஜிபி யூஸ் பண்ணி வேணால் பண்ணலாம். நான் அந்த பில்டு கூட இப்போ கம்மிங் வீக்ஸில் நான் அதுக்கு ரெக்கமெண்டேஷன் வீடியோ போடுறேன். அப்புறம் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு எதனா பிசி பற்றின டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அப்புறம் இதை விட பெட்டர் பில்டு உங்களால் பண்ண முடியும்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க, நான் பின் பண்ணுறேன் உங்கள் கமெண்ட்டை. அப்புறம் இதே மாதிரி வேறு எதனா வெப்சைட் இருந்தால் சொல்லுங்கள், இந்தியன் ப்ரைஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி பிசி பில்ட் பண்ணி ஒரு ரெக்கமெண்டேஷன் இது பண்ணுறதுக்கு. அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். சொல்ல மறந்துட்டேன், இந்த பில்டு பார்த்தீங்கன்னா ஜூன் 2025க்கான ரெக்கமெண்டேஷன். இதே 30K பட்ஜெட்டில் நல்லா பிசி ப்ரைஸ் எல்லாம் குறையும் போது வந்ததுன்னா வேறு பில்டு வீடியோ கூட போடுறேன் 30K பட்ஜெட்டில். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.